जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து, வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களை, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது வாழ்க்கை திசை மாறப்போகிறது. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாரம் வாழ்க்கை திசை மாறப்போகிறது. நீங்கள் போய்கொண்டிருந்த பாதையில ஒரு தடங்கள், ஒரு தடுப்பு போட்டாச்சு. சோ கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் இருக்கு. சோ பாத்துக்கோங்க. குடும்பம் தூரத்தில் இருப்பவர்களுக்கு அருகில் வருவார். குடும்பத்துல ஒருத்தர் தூரமா இருக்கீங்கன்னு சொன்னா ஒருத்தர் அருகில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல நீண்ட நாட்களா தொடர்பில் இல்லாத ஒருவன் மீண்டும் பேசலாம். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது சுபகாரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டு. பழைய கருத்து வேறுபாட்டை மீண்டும் கிளறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சோ ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, சில பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, வேலை எதிர்பாராத சில பொறுப்புகள், பணியிடத்துல நீங்க கேட்காமயே சில விஷயங்கள்லாம் வரும். சோ கொஞ்சம் என்ன செய்யணும், பணியிடத்துல சில அதாவது வேலை பாலிடிக்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்ககிட்டயே கேட்டு உங்ககிட்டயே சில விஷயங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் வேலையில சில விஷயங்கள்லாம் இருக்கு. மேலதிகாரிகளுக்கு நிரூபிக்கும் வாய்ப்பாகமான அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருப்பது நல்லது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. என்ன செய்யணும், உங்க வேலையை நீங்க முடிச்சுங்களா, ப்ராஜெக்டா உங்களோட ஒர்க்கை நீங்க முடிச்சுங்களா, உங்க வேலையை பார்த்துட்டு வந்தீங்களா. கூட்டாக சேர்ந்து ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துவார். சோ பாத்துக்கோ. 4 பேர் ஒன்று சேர்ந்து ஒருத்தனை அவமானப்படுத்துவாங்க. சோ இதெல்லாம் உண்டு. சோ பாத்துக்கோ. தொழில் தூரத்தில் இருந்து வரும் வாய்ப்பு. அதாவது சில பேருக்கு ஊர் அல்லது வேறு நாட்டை சேர்ந்த ஒருவர் மூலமாக முக்கியமான ஒரு தொடர்பு கிடைக்கலாம். வேற ஊர்ல இருந்து, வேற நாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பிசினஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். முழு விவரங்களை அறியாமல் முன்பணம் செலுத்துவதில் அவசரம். கரெக்டா பார்த்துக்கணும். காத்திருந்த பணம் நகரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு சில விஷயங்கள், பண விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அர்த்தாஷ்டமச்சனி. கொஞ்சம் தாயார் உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. சில விஷயங்கள் பார்த்துக்கலாம். அதாவது வருமானம் அதிகரிப்பதை விட கிடைக்கும் பணத்தை சரியான இடத்தில் பயன்படுத்துவது சிறப்பு. சோ அந்த மாதிரி இஎம்ஐ லோன் ஒரு புதிய வழி தேவை. சோ சில விஷயங்கள் கரெக்டா முன் நிபந்தனைகளை நன்றாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை பண்ணுங்க. பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. திருமணம் தூரத்து உறவு அருகில் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது ஒரு தூரத்து உறவினால் கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒருவருடன் பேச்சு தொடங்கும் வாய்ப்பு இருக்கிறது. திருமணமானவர்கள் துணையுடன் சேர்ந்து பயணம் மேற்கொள்ளலாம். சோ ஒற்றுமையுடன் திருமண வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா சிறப்பு. காதலில் திடீரென்று ஒரு அழைப்பு வரும்.
பேசாம இருந்தீங்க, திடீர்னு ஒரு அழைப்பு, திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை, ரிலேஷன்ஷிப்ல திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை வருவதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் பழைய உறவை மீண்டும் வந்தால் அந்த நடந்த பிரச்சனையை மறந்து விடாமல் சிந்தியுங்க. ஒரு விஷயம் சொல்றேன். குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசல. இப்போ அது இந்த வாரம் பேசுவதற்கான வாய்ப்பு வரும். ஸோ அது என்னங்கிறத அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கோர்ட் கேஸ் பயணம் செய்ய வேண்டிய நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது சட்ட விவகாரம் அல்லது சொத்து பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேறு இடத்திற்கு செல்ல பிரச்சனை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம். ஆவணங்களை முறையாக எடுத்து இந்த சட்ட நிபுணர்களின் அறிவுரையை பின்பற்றுவது நல்லது. என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். விவாகரத்து தூரம் குறையுமா அப்படின்னு பிரிந்து வாழும் தம்பதிகளுக்கு ஒரு சந்திப்பு அல்லது பேச்சுவார்த்தை ஏற்படலாம். சிலருக்கு மீண்டும் இணைவது குறித்து ஆலோசனை வழங்கலாம். மற்றவர்களுக்கு ஒரு பிரிவை சட்ட ரீதியாக முடிப்பது பற்றிய பேச்சு தீவிரமாகலாம். எந்த முடிவாக இருந்தாலும் அவசரம் இல்லாமல் நிதானிச்சு முடிவு பண்ணீங்கன்னா நல்லது. யாரிடம் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் உங்கள் பயண திட்டம். ஸோ யார்கிட்ட உங்களுடைய புதிய முயற்சி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ எதை யார்கிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணுங்கிறத பார்த்து சொல்லுங்க. அவசரம் காட்டாதீர்கள். ஒரு புறம் குடும்பம், மறுபுறம் வேலை, இன்னொரு புறம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பணம். இதற்கிடையில் உங்க சொந்த ஆசை இவ்வளவும் இருக்கு. எதை முதலில் கவனிப்பது தெரியாமல் மன அழுத்தம் உருவாகலாம். இந்த வாரம் எல்லாவற்றுக்கும் நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் பார்த்து பண்ணுங்க. அந்த பயணத்தை சந்திக்கும் ஒருவர் சில விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு கவனமா, வில்லாடை சொல்லால் வளைங்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்தே வார்த்தையை வாங்கி உங்ககிட்டயே பிரச்சனை பண்ணுவாங்க. தனுசு ராசி பொறுத்தளவிற்கு எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசி வெற்றி பெறுங்கள். அதுதான் இந்த வாரத்திற்கான சிறப்பு. சுபம்.